வாட்டர் பியர் பேரை கேட்டதோ கரடின்னு நினச்சிடாதீங்க. 0.5 mm சைஸ் இருக்கிற ஒரு மைக்ரோ ஆர்கானிசம். மைக்ரோஸ்கோப் இல்லாமல் வெறும் கண்ணால் அதை பார்க்க முடியாது, அவ்வளோ சின்னது. 1773 ஜெர்மன் சயின்டிஸ்ட் கோயிஸ் தான் இப்படி ஒரு உயிரினம் வாழ்ந்துட்டுருக்குன்னே டிஸ்கவர் பண்ணார். 8 கால், அதில் சின்ன சின்ன விரலுங்க, ஒரு சின்ன வாயின்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்கே ஏலியன் மாதிரி இருக்கும். எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன்ஸில் சர்வே பண்ணுறதுக்கு இது யூஸ் பண்ணுற ட்ரிக் தான் த டன் ஸ்டேட். அதோட உடம்புல இருக்கிற 97% தண்ணியை ஒரு ப்ரோட்டீன் சுகரால் ரீப்ளேஸ் பண்ணும். அது அதோட உடம்பை ஃபுல்லாக ஃப்ரீஸ் பண்ணிடும். அது சாகாது, ஜஸ்ட் ஃப்ரீஸில் இருக்கும். இந்த ஸ்டேட்டில் அதால் -722 டிகிரி செல்சியஸ்லேருந்து +150 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் தாக்கு பிடிக்க முடியும். எக்ஸ்ட்ரீம் ரேடியேஷன், ஸ்பேஸ் வேக்யூம், காமிக் ரே, யூவி ரே, டீப் ஓஷன் ப்ரெஷர்னு மற்ற உயிரினங்கள்லாம் சர்வே பண்ண முடியாத சுச்சுவேஷனில் கூட இது சர்வே பண்ணும். ஒரே ஒரு ட்ராப் தண்ணி அது மேலே பட்டா போதும், அந்த டன் ஸ்டேட்லேருந்து நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடும். 2007 நாசா இதை ஸ்பேஸுக்கு அனுப்பி டெஸ்ட் பண்ணாங்க. அங்கே போயிட்டு சர்வே பண்ணது மட்டும் இல்லாமல் முட்டை போட்டு ப்ரீடிங்லாம் பண்ணிகிட்டு இருந்துருக்குங்க. அதுங்களோட டிஎன்ஏவை எடுத்து மனுஷங்களுக்கு இன்சர்ட் பண்ணுறப்போ ஸ்பேஸில் ஆகிற டேமேஜ் 40% வரைக்கும் கம்மியாச்சு. ஸோ அஃபிஷியலாக ஸ்பேஸில் சர்வே ஆன ஒன் அண்ட் ஒன்லி அனிமல் இந்த வாட்டர் பியர் தான்.